திருக்குமரன் அடியார் திருப்புகழ் பரப்பிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். மைசூரில் ஒரு கல்யாண வீடு. ஒரே தடபுடல். கூட்டம் நிரம்பி வழிகிறது. தாலி கட்டும் நேரம் நெருங்குகிறது. சீக்கிரம் மாப்பிள்ளையை அழையுங்கள் என்கிறார் பெண் வீட்டு புரோகிதர். பிள்ளை வீட்டார் விழிப்பதை பார்த்து பயந்து பெண்ணை பெற்றவர் மாப்பிள்ளை தங்கியிருக்கும் இடத்திற்கு ஓடுகிறார். மாப்பிள்ளை பையன் காக்கை வலிப்பில் தவிப்பதை பார்த்து அப்படியே இடி விழுந்தார் போலாகிவிட்டார். தன் பெண்ணை படுகொழியில் தள்ள இருந்தோமே, பகவான் காப்பாற்றிவிட்டார் என்று தனக்கு சமாதானம் கூறிக்கொள்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த கல்யாணம் நின்றுவிட்டால் தன் பெண்ணின் கதி ஒருவித பயமும் அவரை கவ்விக்கொள்கிறது. மூலையில் ஆஜானுபாகுவாய் நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு பெற்று உட்கார்ந்திருக்கும் தூரத்து உறவு பையன். வயது 23 கூட ஆகவில்லை. பெண்ணின் தந்தை அவனை அணுகி, அப்பா, நீதான் என் பெண்ணிற்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். நான் கல்யாணமானவன், எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று அந்த பையன் ஆக்ஷேபிக்கிறார். ஆனால் விதி வேறு விதமாக செயல்படுகிறது. அர்த்தநாரி அதே முகூர்த்தத்தில் அதே பந்தலில் அதே பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டும்படி ஏற்படுகிறது. அர்த்தநாரிக்கு இந்த சம்பவம் யாதொரு சலனத்தையும் கொடுக்கவில்லை. காரணம், அவன் இளம் பிராயமே இதேபோல் எதிர்பாராத நிகழ்ச்சிகளை கொண்டதுதானே. இளம் பிராயத்தில் தன் அம்மா லக்ஷ்மி அம்மாள் அடிக்கடி சொல்வாளே, அடே அர்த்தநாரி, நீ திருச்செங்கோட்டு ஈஸ்வரன் அருளால் பிறந்தவண்டா, அதனால்தான் உனக்கு அந்த பெயர். நானும் உன் அப்பா சிதம்பரம் ஜோசியரும் 12 அமாவாசைகள் திருச்செங்கோட்டு முருகனை தரிசித்து விரதமிருந்து உன் அக்கா நாகம்மாள் பிறந்தா குழந்தையே பிறக்காதோ என்று எவ்வளவு ஏங்கியிருப்பேன் தெரியுமா? என் ஆண்டவன் முருகன் சர்ப்ப ரூபமாய் படமெடுத்து ஆடி என்னை தன் மலைக்கு கூப்பிட்டாண்டா. ஆஹா, அந்த இளம் வயது பிராயம். அம்மாவும் அப்பாவும் தன்னை நிராதரவாக விட்டு சாகாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மாமா ஆத்தில் இருந்து கொண்டு படிப்பில் கவனமில்லாமல் கழித்த நாட்கள், வாங்கிய வசவுகள். தனக்கு விவரம் தெரிவதற்கு முன்பே தன் 9 வயதில் தனக்கு மாமாவின் முயற்சியால் கல்யாணம் நடந்தது. அடுத்து தனக்கு பொறுப்புணர்ச்சி ஏற்படும் முன்னே குடும்ப பாரத்தால் அழுத்தப்பட்டு எப்படியும் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம். கையில் போதிய பணமில்லாமல் பட்டினி இருந்தும் நடந்தும் ரயில் மூலமும் தன் அத்தை பிள்ளை மைசூர் அரண்மனையில் தலைமை சமையல்காரராக வேலை பார்த்தவரை காணச் சென்றது. அவர் தயவின் ரூபாய் 9க்கு சமையல் எடுபடி வேலை செய்தது. அதில் ஏற்பட்ட அனுபவத்தில் தான் ஒரு மதிக்கத் தகுந்த மைசூர் ராஜாவின் யாத்ரா சமையல்காரனாக தற்போது இருப்பது எல்லாம் நினைவு படம் போல் சுழன்றன. வந்த இடத்தில் இது வேறு பந்தமா? புதிய பந்தத்துடன் பழைய பந்தங்களை வந்தடைந்தான் அர்த்தநாரி. விதி வேகமாக சுழன்றது. அடுத்த சில வருடங்களுள் முதல் தாரமும் 3 பெண்களும் அடுத்தடுத்து பரலோகம் சென்றனர். சொல்லனா துக்கத்தில் மூழ்கினான் அர்த்தநாரி. காலப்போக்கில் 2ஆம் தாரம் மூலம் ஏற்பட்ட 2 பெண்களிடம் அதிக பாசமும் பரிவும் வைத்து அந்த துக்கத்தை மறக்க முயற்சித்தான். வயது 36 கடந்தது. தூணை சுற்றி பந்தல் கால ஆட்டம் ஆடுவோமாடி என்றாள் பெரியவள். சரி என்றாள் சின்னவள். தூண்களை சுற்றி சுற்றி ஓடின 2 குழந்தைகளும் குழந்தைகளின் ஆட்டத்தையே பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்த அர்த்தநாரிக்கு தன்னை விதி ஓர் ஆட்டம் ஆட்டப்போகிறது என்பதையோ, வெகு துரிதமாக அதீத பந்தங்களை தனக்கு உண்டாக்கின பகவான் அதே வேகத்தில் பந்தங்களை தன்னிடமிருந்து பிடுங்கி தன்மயப்படுத்தி கொள்ளப் போகிறான் என்பதையோ புரிந்திருக்கவில்லை. ஓடின வேகத்தில் 2 குழந்தைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி மூர்ச்சித்து வீழ்ந்தன. வீழ்ந்தவை வீழ்ந்தவையாகவே ஆகிவிட்டன. 2ஐயும் ஒரே நாளில் வாரி போட்ட காலத்தின் கொடுமை அர்த்தநாரியை நன்றாக உலுக்கிவிட்டது. இதுவரை தெய்வ சிந்தனையே இல்லாமல் தன் தோல்வலியே நம்பி உண்டு உறங்கி ஊனை வளர்த்த அர்த்தநாரி, அட தெய்வமே, ஏன் இந்த சோதனை என்று வாய்விட்டு அழற்றினான். கட்டுக்கடங்காமல் வீழ்ந்து புரண்டு கதறினான். பலன், போனவர் வரவில்லை. அடிவயிற்றில் அக்னி பிழம்பாக தகிக்க ஆரம்பித்து
தீராத வயிற்று வலியில் முடிந்தது. மைசூர் ராஜாவின் பரிவும் ஆதரவும் உயர்ந்த ஆங்கில வைத்தியங்களும் நாட்டு வைத்திய முறைகளும் பலவாறாக செய்து பார்க்க உதவி புரிந்தது. எனினும் நோயின் வேகம் குறையாமல் புழுவாய் துடித்தவனுக்கு இனி தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறிது சிறிதாக வந்து வலுவேறியது. பக்கத்திலுள்ள க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தித்தான். பலனில்லை. சொற்பதம் கடந்த ஸ்ரீ பழனியாண்டியின் பொற்பத கமலங்களை பற்ற வேளை வந்துவிட்டது போல் 1907 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டது. நீ ஏன் பழனிக்கு போய் பழனியாண்டியிடம் வேண்டிக் கொள்ள கூடாது? பழனியப்பன் உன் நோயை உடனே தீர்த்து விடுவானே என்று கூறினான் வீழ்ந்த சுவரை எழுப்ப வந்த குத்தனார். அந்த வாக்கு தெய்வீகமாக மிளிர்ந்தது. வாழ்நாள் பூராவும் துன்பத்தில் அடிபட்டு உழலும் அர்த்தநாரி என்ற மனிதனின் சுவர் மக்கி மடிந்து குப்பையில் விழுந்து விடாமல் வள்ளல் பெருந்தகையான வள்ளி நாயகனின் கிருபாகடாட்சம் பெற்று ஓங்கி உயர்ந்து நிற்க ஓர் ஊன்றுகோலாயிற்று. 1908 வருடம் ஜனவரி 18 பழனியை அடைந்து, பழனியப்பா, இந்த ஏழையை பாருப்பா, புழுவாய் துடிக்கிறேனே, இந்த நோயை தீர்க்க முடியாவிட்டால் என் உயிரையாவது கொண்டு போ, என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியாது ஐயனே என்று சன்னதியில் வீழ்ந்து விம்மினான். ஆஹா, என்னது, உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதே, என் அப்பன் அருள் என் மீது வீழ்ந்து விட்டதோ? அப்பா முருகா, இனி உன்னை விட்டகலேன். என் பிணியை தீர்க்கும் வரை உனக்கு தொண்டு செய்ய போகிறேன். என் உடலில் வலுவுள்ளவரை உனக்கு தண்ணீர் தூக்கி வருவேன். முருகா, கந்தா, அதற்கு உன்னிடம் நான் கூலி பெறமாட்டேன். உன் அபிஷேக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டே உயிர் வாழப் போகிறேன். இது உறுதி, இது உறுதி என்று சூளுறுத்த அர்த்தநாரி தன் உடலில் ஒரு கிளுகிழுப்பு ஏற்படுவதையும் ஒரு உற்சாகம் உண்டாவதையும் உணர்ந்தான். பக்தியே அறியாத பாமரனுக்கு பக்தியின் ரசத்தை தன் அபிஷேக பால் பழம் மூலம் பகவான் ஊட்டிவிட்டது போல் நாளுக்கு நாள் பழனி ஆண்டியிடம் மாறாத பக்தி கொண்ட அர்த்தநாரி தன் பெயருக்கு தகுந்தாற்போல் தன் இடபாகத்தையே எம்பெருமான் முருகனுக்கு ஒழித்து விட்டது போல் சதா அவன் அருட்பிரவாகத்தில் வீழ்ந்து சொக்கி பழனியாண்டியிடம் தன்னை பூர்ணமாய் ஒப்படைத்து விட்டான். ஏங்க, இன்றுடன் 48 நாட்கள் ஆகவில்லை நாம் வந்து? நீங்கள் இத்தனை நாளும் வெறும் பாலும் பழத்திலேயே உயிர் வாழறீங்க. ஆனா உடம்பை உடைத்து தண்ணீர் தூக்குறீங்க. கொஞ்சமாவது சாப்பிடக்கூடாதா என்றாள் அவனின் இளைய சம்சாரம். நான் இன்று சீக்கிரமாய் சன்னதிக்கு போகணும், வந்து பேசிக்குவோம் என்று தண்ணீர் சுமந்து பால் கூட அருந்த மறந்து வரும் பக்தனின் கோலத்தை பார்த்த பழனியாண்டிக்கே பச்சாதாபம் மிகுந்து விட்டது. ஆஹா, என் குழந்தை எப்படி தன்னை மறந்து, தன் ஆகாரத்தை மறந்து, சூழ்நிலை மறந்து, சுற்றம் மறந்து, உடல் ஆயாசம் மறந்து ஓடி வருகிறான். இனி தாமதித்தால் பவரோக வைத்தியநாதா என்று அழைத்தானே அந்த அருணகிரி, அவன் கூட ஏன் அழைத்தோம் என்று குறுகி போவான் என்று பரிவுடன் தன் அருளை வாரி கொட்ட தயாரானான். எம்பெருமான் சன்னதியில் சாஷ்டாங்கமாய் வீழ்ந்த அர்த்தநாரி அது பக்தியாலோ அல்லது பாழாய் போன வயிற்று வலியாலோ என்பது அறியாமல் முருகா முருகா என்று அழற்ற தன்னை யாரோ தூக்குவது போலவும் அடிவயிற்றை இதமாக தடவி கொடுப்பது போலவும் உணர்ந்து வாரி சுருட்டி எழுந்தான். என்ன ஆச்சரியம்! ஹே முருகா, நீ கண்கண்ட தெய்வமடா! பழனியப்பா, என் வலியை மாயமாய் மறைத்து விட்டாயே! ஆஹா, நான் கனவு காணவில்லை. எனக்கு வயிற்று வலி இல்லை. என் அப்பன் கருணை பண்ணிவிட்டான். முருகா முருகா என்று கோயிலே அதிர குதி போட்ட அர்த்தநாரியை பார்த்த கூட்டமெல்லாம் பரமனின் கருணையை நினைத்து பாகாய் உருகி பக்தி மேலிட முருகா முருகா என்று முழங்கிறார்கள். மோகன புன்னகையை வாரி வீசிக்கொண்டு ஒன்றுமே நடவாதது போல் சிலையாக நின்று காட்சியளிக்கும் பழனியப்பன், நீங்கள் இந்த முதல் கட்ட அருளிற்கே இப்படி பரவசப்படுகிறீர்களே, முழு கருணையும் இவன் பேரில் வாரி கொட்டப் போகிறேனே, அப்போது எப்படி இருப்பீர்கள் என்று கேட்பது போல் நின்றிருந்தான். ஆஹா, 4 வருடங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் ஓடிவிட்டது! பணம் இல்லை என்றோ பசி என்றோ என்னை தவிக்க விடாமல் எம்பெருமான் யாசகம் கேட்கும் இடங்களில் எல்லாம்
முகம் சுணங்காமல் கொடுக்கச் செய்தானே. அரண்மனையில் கிடைக்காத இன்பமும் மன அமைதியும் இந்த கோபுரவாசல் படியில் எப்படி கிட்டுகிறது? ஹே முருகா, இன்று உனக்கு உற்சவமாமே, யாரோ நடனம் ஆடப் போகிறாளாமே, நானும் வந்து பார்க்கிறேன் என்று நடனமாடும் இடத்தில் ஓரிடம் பிடித்து நின்றான். மங்கார மார்பிலனி என்று துவங்கும் அருணகிரி பெருந்தகையால் அருளிய திருப்புகழிற்கு அபிநயம் பிடித்தாள் நடனமாது. மதுரமான பாட்டும் தாளக்கட்டும் நடனமாதின் ஜதியும் பொருள் பொதிந்த திருப்புகழின் இனிமையும் ஓர் தெய்வீக பொலிவை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமோ என்ற அடி துவங்கிற்று. சிங்காரமான மயில் மீது எம்பெருமான் ஆரோகணித்து ஆடி ஆடி அசைந்து அங்கமெல்லாம் நொந்து வம்பில் அலையாதபடி ஆறுதல் தந்து அணைத்திட வருபவன் போல் உணர்ந்து லயித்து உள்ளமெனும் பாறை உடைந்து சிதறி கசிந்து உருகி கண்கள் வழியாக தாரை தாரையாக விழ மெய்மறந்து தானும் ஆடினான் அர்த்தநாரி. ஆஹா, ஜென்மம் எடுத்த எனக்கு சாபல்யமாகிவிட்டது. இப்படி ஊனை உருக்கும் பாட்டு எந்த புத்தகத்தில் உள்ளது ஐயா என்று பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டான். தெரியாதா? திருப்புகழுங்க என்றார் அவர். திருப்புகழ் பாடி தன் தெய்வத்தை துதிக்க வேண்டும் என்ற கட்டுக்கடங்கா ஆவல் உந்த சென்னையிலிருந்து அந்த புத்தகத்தை வரவழைத்து தட்டு தடுமாறி படிக்க தலைப்பட்டான். அதற்கு துணை புரிந்தான் ஒரு சிறுவன். தனது 42 வயதில் தமிழ் அதிகம் தெரியாத, ராகதாள ஞானமில்லாத அர்த்தநாரி தன் பக்தியையே முதலாக வைத்து பாடும் திருப்புகழை கேட்க ஜனங்கள் கூட ஆரம்பித்தனர். நாளடைவில் கூட்டம் பெருக தலைப்பட்டது. அடியவர்களுக்கு அமுது தொண்டும் ஆண்டவனுக்கு பக்தி தொண்டும் அர்த்தநாரியை மைசூர் சுவாமியாக மாற்றியதில் ஆச்சரியமில்லை. தான் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு சந்நியாசம் பெற வேண்டுமென்று சிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் கோயம்புத்தூரில் முகாமிட்டு இருந்த சமயம் அவரை அணுகி தன் எண்ணம் கைகூடாத மைசூர் சுவாமியை, அப்பனே, திருவண்ணாமலைக்கு போய் வா என்று உத்தரவளித்தான் பழனியாண்டவன். பல க்ஷேத்திரங்களை தரிசித்து திரு அண்ணாமலை வந்து சேர்ந்த மைசூர் சுவாமி நேராக பகவான் ரமணரை தரிசிக்க மலையேறி சென்றார். பகவான் வருகிறார் என்று சன்னக்குரல் கொடுத்து தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் எழுந்து நின்றனர். கூட்டத்தின் பின்னால் நின்ற மைசூர் சுவாமி, ஆஹா, அதோ வருவது யார்? என் அப்பன் பழனியாண்டவன் தான். இங்கு எப்படி வந்தான்? ஏன் நடந்து வருகிறான்? முருகா, பழனி ஆண்டவா என்று கொண்ட மட்டும் பலம் கொண்டு கத்த வேண்டும் போல் இருக்கிறது. தொண்டையிலிருந்து சத்தம் எழும்பவில்லை. உடம்பெல்லாம் புல்லரிக்க, கண்கள் தாரை தாரையாக நீரை பெருக்க, மெய்மறந்து நமஸ்கரித்து எழ கோவனாண்டியாக ஸ்ரீ ரமணர் நிற்பதை உணர்ந்தார். ரமணாசிரம வாசம் சில மாதங்களே நீடித்தன. சுமார் 4 வருடங்கள் வட இந்திய யாத்திரை மேற்கொண்ட சுவாமிகள் மறுபடி ரமணாசிரமம் வந்து தங்கினார். நாம் வந்து 15 தினங்கள் ஆகிறது. இதுவரை பகவானை கிட்டத்தில் பார்த்து பேச வாய்ப்பில்லை. இன்று எப்படியும் அவருடன் பேசிவிட வேண்டும் என்ற நினைப்புடன் மகரிஷியிடம் நெருங்க, நீ மலையை விட்டு உடனே கீழிறங்கி போ என்றார் பகவான். முருகா, பழனி ஆண்டவா, நான் என்ன தப்பு செய்தேன்? ஏன் மகரிஷி என்னை கீழிறங்கி போகச் சொல்கிறார்? அவர் உத்தரவை நான் எப்படி தட்ட முடியும்? அவரிடம் காரணம் என்ன என்று எப்படி கேட்பது? சரி, நான் போகிறேன், நீ விட்ட வழி என்று பெருத்த மன பலுவுடன் இறங்கிக் கொண்டிருக்கும் சுவாமிகளை அடே அர்த்தநாரி என்ற குரல் தடுத்து நிறுத்திற்று. மீசையும் குறுந்தாடியுமாய் அழுக்கடைந்த துணியுமாய் உன்மத்தம் பிடித்தவர் போல தோற்றமளித்த உருவம் அவரை நெருங்கி வந்து, உன் மந்திரம் திருப்புகழ்தானே அர்த்தநாரி என்றது. என்ன ஆச்சரியம்! இவர் யார்? வைத்தியம் போல தோற்றமளிக்கிறாரே. என் பெயரும் நான் பாடும் திருப்புகழும் இவருக்கு எப்படி தெரிந்தது? இவர் சாதாரண மனிதர் அல்ல, பெரிய மகானாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், இவர் சேஷாத்ரி சுவாமிகள் அல்லவா? ஆஹா, என்ன பாக்கியம் இவரை சந்திக்க! ஒருவேளை ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். மகரிஷி இவரை சந்திக்க வேண்டும் என்றுதான் உடனே கீழிறங்கி போகச் சொல்லியுள்ளார். சந்தேகமில்லை. அர்த்தநாரி, என்ன யோசிக்கிற? சின்னசாமி ஏன் கீழிறங்கி போக சொன்னது என்றவுடன் மைசூர் சுவாமிகள் பேச்சிழந்து, நாம் ஒரு குருநாதன் முன் நிற்கிறோம், ஏதோ அரிய பெரிய விஷயம் கிடைக்கப் போகிறது என்று சிஷ்ய பாவம் கொண்டு நிற்க
சேஷாத்ரி சுவாமிகள் மைசூர் சுவாமிகளை இறுகத் தழுவி, சிவமானச பூஜா சோஸ்திரம் படித்திருக்கிறாயா? நீயே என் ஆத்மா, தேவியே என் புத்தி, என் சரீரமே உன் உறைவிடம். நான் ஈடுபடும் விஷயங்களும் போகங்களும் உன் பூஜை, என் நடைகளே உன் பிரதட்சிணம், நான் பேசுவது உன் தோத்திரம், நித்திரையே சமாதி, நான் எதெது செய்தாலும் அது ஈஸ்வரா உன் ஆராதனையே. அப்படி என்று சொல்கிறது. ஆதலால் இனி நீ செய்வதெல்லாம் உனக்காக என்பதை விட்டுவிட்டு அனைத்தும் உன் முருகனுக்கு என்ற மனோநிலையை ஏற்படுத்திக்கோ. திருப்புகழ் ஒரு மகா மந்திரம், அதுவே உனக்கு போதும். நீ வள்ளிமலைக்கு போ, அங்கே இருந்து தவம் செய், நான் பிறகு வந்து உன்னை பார்க்கிறேன் என்றார். என்ன ஆச்சரியம்! நாம் சந்நியாசம் வேண்டுமென்று குருநாதரை தேடி அலைகிறோம். இங்கு சின்னசாமியும் இந்த பெரிய சாமியும் எப்படி என்னை வலுவிலே ஆட்கொண்டு எவ்வளவு பெரிய விஷயங்களை சூக்ஷ்மமாக என்னுள் திணித்து விட்டனர். முருகா, இதுவும் உன் திருவிளையாடல்தான். இல்லாவிட்டால் இங்கு வந்த அன்றைய தினமே ரமணரை நீயாக காட்டி அருளிருக்க மாட்டாயே. என்னை வள்ளிமலைக்கே கூப்பிடுகிறாயா? அது எங்கு உள்ளது? பலரை விசாரிக்க திருத்தணியில் இருந்து வள்ளியை தேடி எம்பெருமான் முருகன் வந்து வள்ளியை தடுத்தாட்கொள்ள வேடனாகவும் வேங்கை மரமாகவும் விருத்தனாகவும் காட்சி கொடுத்து கடைசியில் வள்ளியின் கரம் பற்றிய மலைதான் இது என்பதை அறிய சொல்லனா உவகையும் பூரிப்பும் அடைந்து குதித்து ஓடினார் மலையை கண்டுபிடிக்க. ஆஹா, எப்பேற்பட்ட இயற்கை அழகு கொஞ்சம் இடமாக உள்ளது. சிறுத்தையும் குரங்குகளும், பார்க்கும் இடமெல்லாம் சின்னதும் பெரியதுமான சர்ப்பங்கள், கீரிகள், இன்னும் எத்தனை வகை உயிரினங்கள் எப்படி குதூகலமாய் சஞ்சரிக்கின்றன! ஆஹா, எத்தனை குகைகளும் சுனைகளும் வானலாவ உயர்ந்த மரங்களும் எப்படி மனதை சுண்டி இழுக்கின்றன! ரமணருக்கு விருபாட்சி குகை கிடைத்தாற்போல் நமக்கும் குகை கிடைத்து போச்சே. இந்த குன்றுக்கு பேர் பர்வதராஜன் குன்று என்று சொல்கிறார்கள். நள்ளிரவில் சித்த புருஷர்கள் நடமாட்டம் உண்டு என்கிறார்கள். முருகா, உன் திருவருளில் மகிமைதான் என்ன! நான் இனி உன்னுடையவன். உன் பரபிரம்ம ஸ்வரூபத்தில் இந்த கட்டை இனி லயித்துவிடும். உன்னை பாட இந்த ஏகதாரையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஏகதாரை என்பது ருத்ர ஜதி என்ற குடுவையில் கம்பி கோத்து நாதம் எழுப்பும் ஸ்ருதி கருவி என்று அங்கு தங்கினார். இரவும் பகலும் எம்பெருமான் அருளில் லயித்து திருப்புகழை பாடுவதில் ஈடுபட்ட சுவாமிகளை வெள்ளத்தை தேடி எறும்புகள் ஓடி வருவது போல் பலர் மாடு மேய்க்கும் பையன்கள் மூலம் கேள்விப்பட்டு வர தலைப்பட்டனர். மைசூர் சுவாமிகளை முருக பிரம்மமாகவும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுமாக உலக அறிய தயாராயின. இரவு பூராவும் பஜனை. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் அருணகிரியால் பாடப்பெற்று பல காலங்கள் அதன் சுவடே தெரியாமல் அவர் பாடிய 10,000 பாடல்களில் 1311 பாக்களே தற்போது கிடைக்கப்பெற்ற நிலையில் எம்பெருமான் முருகன் இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை ஒரு கருவியாக்கி 4 திக்கிலும் அதை பரவ வைத்ததுடன் பக்தி குன்றிய பட்டினவாசிகளை ஆங்கில வருட பிறப்பன்று ஆங்கிலேய துரைமார்களை பேட்டிக்கான பழங்களுடன் போவோரை, அப்பா, உங்களுக்கு நிரந்தரமாக படி அளப்பவன் இங்குள்ளான். காலம் கடந்த அவனை காண காலம் கருதுவதேன், ஓடுவதேன்? உலகமெல்லாம் உளைச்சலுடன் மனிதனுக்கு பழமேந்தி செல்வதை விட தேவர் யாருக்கும் இறைவனான அவனுக்கு ஏந்தி செல்வோம் என்று பறைசாற்றி திருத்தணி படிவிழாவை முதலில் 1917 ஆண்டு டிசம்பர் 31 6 அடியார்களுடன் துவக்கி வைத்து தணிகை மலையான் படிகளில் திருப்புகழ் மணக்கச் செய்தார் வள்ளிமலை சுவாமிகள். சஞ்சாரம் மேற்கொண்டு சென்னையில் தங்கிய இடம் லிங்கச்செட்டி தெருவில் உள்ள திரு செங்கல்வராய பிள்ளையின் வீடு. நிர்விகல்ப சமாதியில் பல நாட்கள் அன்ன ஆகாரமின்றி கோயில் அடைந்து கிடக்கும் சுவாமிகள் 4 திசைகளிலிருந்தும் சென்னையிலிருந்தும் பக்த கூட்டத்தை வரவேற்க தான் தவம் செய்யும் இடத்தையே ஆசிரமமாக மாற்றி அன்னதானம், செவிக்கினிய மதுரகான தானமும் அளித்து வந்தவர்கள், நொந்தவர்கள், வியாதியில் நலிந்தவர்கள் மனம் குளிர நிம்மதியை வாரி வழங்கினார். அஷ்டமா சித்திகள் கைகூடிய சுவாமிகள் தாம் அடியவர்களுக்கு மாத்திரம் அவற்றை காட்டி தான் அதன் அடுத்த நிலைக்குரியவன் ஆதலால்
அதை விரிவுபடுத்த மாட்டேன் என்பது போல் அதை வெகுவாக வெளிக்கொணரா நிலையில் இருந்தார். அன்று ஏகாந்தம். சென்னை ராயபுரத்து சமுத்திரக்கரையில் குறைந்த ஜன சந்தடியுள்ள இடத்தில் அமர்ந்து ஆனந்தமாய் பாடிக்கொண்டிருந்தார். ஏன் சாமி, என்ன பாடுற என்று குரல் கேட்டு திரும்ப அங்கு ஒரு குறச்சிறுமி நிற்பதை பார்த்தார். திருப்புகழின் அருமை இந்த குறச்சிறுமிக்கு எப்படி தெரிய போகிறது என்ற நிலையில், இது உனக்கு புரியாது போ என்றார். அதை லட்சியம் செய்யாமல் நின்ற சிறுமி அவர் பாடி முடித்தவுடன், ஏன் சாமி, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா என்று கேட்க, இவள் ஏன் நம் தனிமையை வந்து கெடுக்கிறாள் என்ற அலுப்பில் சரி என்று தலையசைக்க, அச்சிறுமி கனகம்பீரமாக ஒரு திருப்புகழை பாடக் கேட்ட சுவாமிகள் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போய், உனக்கு என்ன வேண்டுமென்று கேட்க, அவர் பக்கத்தில் வைத்திருக்கும் வெத்திலை பெட்டியை காட்ட அதை உடனே அவளிடம் எடுத்து நீட்ட குறச்சிறுமி குதித்தோடி அவ்விடம் விட்டு சென்றாள். பெட்டியில் கொஞ்சம் பணமும் தான் வழக்கமாக போடும் கத்தக்காம்பு வெற்றிலை முதலியனவும் இருந்தன. நன்றாக பாடிய இந்த பெண்ணுக்கு அதிலுள்ள பணம் சன்மானமாக இருக்கட்டும் என்று நினைத்தார் சுவாமிகள். அன்று வள்ளிமலையில் சுவாமிகள் தங்கும் குகையில் வெற்றிலை பெட்டி இருப்பதை பார்த்த சீடர்கள், சுவாமிகள் வந்துவிட்டார் போலிருக்கிறது, வெற்றிலை பெட்டியை வைத்துவிட்டு எங்கோ சென்றிருக்கிறார் என்ற நிலையில் சுவாமிகளுக்காக காத்திருந்தனர். ஆனால் 2 தினங்கள் கழித்து சென்னையிலிருந்து திரும்பிய சுவாமிகளுக்கு இந்த செய்தி வியப்பை உண்டாக்கியது. அவசரமாய் வெற்றிலை பெட்டியை திறந்து பார்க்க தான் வைத்த பணமும் மற்ற பொருள்களும் அப்படியே இருக்க, அத்துடன் ஒரு சீட்டும் இருக்க கண்டார். அதில், நான் உன்னை மறவேன், நீ என்னை மறவாதே, என் மீது உன் அன்பு பொங்கி வழியாதா, உன் அன்புள்ள பொங்கி என்று எழுதப்பட்டிருந்தது. சுவாமிகளுக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. சாமி, அதோ பார், சேஷாத்ரி சாமி நிக்குது என்ற ஒரு நாட்டுப்புறத்தான் கூவ, அந்த இடத்தில் ஒரு கீரிப்பிள்ளை நிற்பதை பார்த்த சுவாமிகள், நீ யாரப்பா என்று கேட்க, சாமி, எனக்கு திருவண்ணாமலைங்க, இந்த சேஷாத்ரி சுவாமி இருக்கே அது தினம் தினம் சுடுகாட்டுக்கு வருவுங்க, அங்கே நான் தான் வெட்டியானுங்க, சாமி குந்திக்கிட்டு ரொம்ப நேரம் கண்மூடி ஏதோ சொல்லுங்க, அது எனக்கு ரொம்ப தோஸ்துங்க, அது போனப்புறம் எனக்கு ஒன்னும் பிடிக்கலைங்க, தினம் அதை புதைச்சாங்களே, அங்கு போய் இப்படி என்னை விட்டு விட்டு போயிட்டியே என்று அழுவேனுங்க. உண்டானா கனவுல வந்து வள்ளிமலைக்கு போ, அங்கு என்னை பார்க்கலாம் என்று சொல்லிச்சு, அதான் வந்தேனுங்க. இப்ப இங்க வந்தா அது நிக்குது, கையை ஆட்டுறது, சிரிக்கிறது, உன்னை விட்டு எங்கும் போகலங்குது, எனக்கு இது போருங்க என்று ஆனந்தப்பட்ட அந்த வெட்டியானின் நிலையை பார்த்த சுவாமிகள் நெக்குருகி நெகிழ்ந்து போய் அந்த கீரிக்கு பெரியவர் என்று பெயரிட்டு தினமும் வெள்ள அன்னம் படைத்து வந்தார். சேஷாத்ரி சுவாமிகள், நீ வள்ளிமலைக்கு போய் தவம் செய், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்று சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்தது. சுவாமிகளின் 78வது வயது, தான் ஸ்தூலத்துடன் இனி அதிக வருடங்கள் இருக்க மாட்டேன் என்ற எண்ணம் தோன்ற, தம்மை அண்டிய அடியார்களுக்கு எல்லாம் வெகு துரிதமாக வேண்டிய உதவிகளை, அவர் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தன்னை ஈடுபடுத்தி அவற்றை தீர்த்து வைத்தார். தாம் வடக்கே வைஷ்ணவிதாயை தரிசித்த முறையில் சென்னை ஆவடி அருகில் திருமுல்லை வாயிலுள்ள வைஷ்ணவி ஆலயம் பார்த்தசாரதி ஐயங்கார் மூலம் ஏற்பட காரணபூதராக அமைந்தார் சுவாமிகள். இதை பற்றிய குறிப்புகள் விரிவுகளுக்கு அஞ்சி இங்கு சுருக்கப்பட்டுள்ளது. 1950 வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சுவாமிகள் சென்னையில் ஒரு தனியார் வீட்டில் ஆகாயத்தை பார்த்து படுத்திருக்கிறார். சிறு சிறு மேகங்கள் சஞ்சரிக்கின்றன. நவரத்தினங்களை வாரி இறைத்தார் போல் மின்னும் நட்சத்திரங்கள். ஆஹா, இந்த ஆண்டவன் படைப்பில்தான் எத்தனை விசித்திரம், எத்தனை ஆச்சரியங்கள்! அது என்ன, அங்கொரு தாரகை பெரிதாக வளருகிறது. அது ரமணராக வல்லவா காட்சி கொடுக்கிறது. இது என்ன, இன்னொன்றும் பெரிதாக மின்னுகிறது. ஆமாம், அது சேஷாத்ரி சுவாமிகள். இவர்கள் அங்கு எப்படி சென்றார்கள்? ஜகத் ஜோதியாக மின்னுகிறதே. அது என்ன, அதோ என் அப்பன் நின்று வா வா என்று அழைக்கிறானே, அவனை சுற்றித்தான் எத்தனை அடியார்கள், எல்லோரும் அவனை சுற்றி நின்று ஞான சிகரமான அவன் ஆனந்தத்தை பருகிறார்கள். ஆமாம்,
அப்படித்தான் அந்த ஞானானந்தத்தில் மூழ்கி திளைக்கிறார்கள். என் குருநாதர்களும் அங்குதான் உள்ளனர். முருகா, பழனி ஆண்டவா, என்னை தடுத்தாட்கொண்ட தெய்வமே, இதோ சீக்கிரம் வந்து விடுகிறேன். உன்னிடம் என்னையும் அந்த பெருவெளியில் சேர்த்துக்கொள் என்று முணுமுணுக்கிறார். 21ஆம் தேதி வள்ளி கல்யாண உற்சவம் நடக்கிறது. தான் ஏற்படுத்திய திருப்புகழ் பந்ததி திருமுறையில் பஜனை நடந்து கொண்டிருக்கிறது. முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது. அப்படியே மயங்கி விழுந்த சுவாமிகள் முருகனுடன் ஜோதியில் கலந்து விட்டார். ஆனந்தமாய் பாடிக்கொண்டிருந்த சுவாமிகள் 22ஆம் தேதி 11ஆம் மாதம் 50வது வருடம் தனது 80வது வயதில் மறைந்தார். சுவாமிகள் மகா சமாதியாகிவிட்டார் என்று பக்தர்கள் அறிவித்தனர். அவர் ஸ்தூல சரீரம் வள்ளிமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவர் இருந்த குகையிலேயே அடக்கம் செய்யப்பட்டு ஓர் புனித ஸ்தலமாக உள்ளது. நீங்களும் போய் தரிசிக்கலாம், அவர் அருள் பெறலாம். வள்ளிமலை வள்ளலுக்கு ஜே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.